ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மே 7க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, இந்தியாவின் முதல் கண்டம் விட்டு கண்டம் பாயும் எந்த ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வடிவமைத்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, அக்னி-6 அப்படின்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் இந்தியாவினுடைய முதல் ஏவுகணையை தயாரிச்சிருக்காங்க. இது பார்த்தோம்னா 10,000 கிலோமீட்டர் வரை கண்டம் விட்டு கண்டம் பாயும். இது வரைக்கும் இந்த மாதிரி கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணை கண்டுபிடிச்ச நாடுகளில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய 5 நாடுகள் மட்டும்தான் இருந்தது. தற்போது இந்தியாவும் இதுல இணைஞ்சிருக்கு, 6வதா. அடுத்து பார்த்தோம்னா MIRV அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் மூலமா தான் இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை எல்லா நாடுகளும் ரெடி பண்றாங்க. இந்த MIRV அப்படின்ற தொழில்நுட்பம் அப்படின்னா என்னன்னா, ஒரே ஒரு ஏவுகணை மூலம் வெவ்வேறு இலக்குகளை பல அணு ஆயுதங்களை அனுப்ப அனுமதிக்கும் ஒரு நுட்பமாகும். இது தாக்குதல் திறனை அதிகரிப்பதுடன் எதிரி நாடுகளின் ஏவுகணை எதிர்ப்பு தற்காப்பு அமைப்புகளை முறியடிக்கவும் உதவுகிறது அப்படின்றது தான் MIRV அப்படின்ற தொழில்நுட்பம். அடுத்து PMST பள்ளி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் நாடு முழுவதும் 14,500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை நவீன வசதிகளுடன் கூடிய முன்மாதிரி பள்ளிகளாக தரம் உயர்த்துவதாகும். மத்திய அரசின் நிதி உதவியுடன் ஸ்மார்ட் வகுப்பறைகள், ஆய்வகங்கள் மற்றும் தொழில்நுட்ப வசதிகளுடன் இப்பள்ளிகள் மேம்படுத்தப்படும். இதுக்கான நிதியுதவி பார்த்தோம்னா 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போட்டுக்கணும். இதை பத்தி ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இந்த திட்டத்தில் தமிழ்நாடு மட்டும்தான் இணையாம இருந்தாங்க. இப்போ திரும்ப மத்திய அரசு இதுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதை பத்தி என்ன அப்படின்றதுக்காக இணைய சொல்லி கடிதம் கொடுத்துருக்காங்க. என்ன முடிவு எடுப்பாங்கன்றது தெரியல. ஏன் நம்ம தமிழ்நாடு மட்டும் இணையல அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இந்த திட்டத்தில் இணைஞ்சா மும்மொழி கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்ட்டு பயப்படுறாங்க. அதனால இந்த PMST பள்ளி திட்டத்துக்கு இது வரைக்கும் அவங்க ஒப்புதல் தமிழ்நாடு மட்டும் இணையாம இருக்காங்க. இதுல மும்மொழி கொள்கையும் அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்றதுனால. அடுத்து பார்த்தோம்னா, ஹண்டா வைரஸ் எதன் மூலமாக மனிதர்களுக்கு பரவுகிறது? எலிகள் மற்றும் பெருச்சாளிகள் மூலமாக இந்த ஹண்டா வைரஸ் அப்படின்றது பரவுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.